Dear students, நம்ம இது வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் சம்ஸ் பார்த்தோம். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்துட்டு எல்லாமே டுகெதராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட்டு ஓகேங்களா. ஆனால் இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான மீனிங் என்னென்னா, இப்போது ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சேன், ஏ அண்ட் பி. டே 1 ஏ ஒர்க் பண்ணார்னா டே 1 வந்துட்டு ஏ மட்டும்தான் ஒர்க் பண்ணுவார், வேறு யாருமே வர மாட்டாங்க. அதே மாதிரி டே 2 பார்த்தீங்கன்னா பி உள்ளே வந்துடுவார், அன்றைக்கி பி மட்டும்தான் ஒர்க் பண்ணுவார். தென் ஃபஸ்ட் டேயில் ஒர்க் பண்ண ஏ வந்துட்டு மறுபடியும் தேர்ட் டே வருவார். தென் ஃபோர்த் டே வந்துட்டு பி வந்துடுவார், ஃபிஃப்த் டே ஏ, அப்படி போயிட்டே இருக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? அப்போ இங்கே நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு பெர் டேக்கான ஒர்க் எடுத்தோம்னா அது வந்துட்டு ஒன் பர்சனுக்கான ஒர்க்காக தான் இருக்கும், தவிர ரெண்டு பேர்த்துக்கு ஒர்க் இருக்காது. ஏன்னா இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணுறதே வந்துட்டு செப்பரேட்டாக ஆல்டர்னேட்டிவாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு டோட்டல் டைம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, A can finish a work in 10 days, B can finish the same work in 20 days. They work on alternative days starting with A. Then in how many days the work will be completed? இதில் நார்மலாக A 10 days, B 20 days அதெல்லாம் ஓகே. இதுலேயே ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணுறது வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு ஏ வச்சு. இதில் ஏதாச்சும் விஷயம் இருக்குன்னு? ஆமாம். ஏன்னா என்னென்னா, யார் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து டே 1 ஒர்க் பண்ணியிருப்பாங்களோ, அதுக்கப்புறம் தேர்ட் டே, அதுக்கப்புறம் ஃபிஃப்த் டே, அதுக்கப்புறம் செவன்த் டே, நைன்த் டே, அப்படி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒர்க்கை யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்துட்டு ஆட் நம்பர் ஆஃப் டேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ ரிமைனிங் பர்சன் ஈவன் நம்பர். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு 25th டே யார் ஒர்க் பண்ணுவாங்கன்னா கன்ஃபார்ம் ஏ தான் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. 17th டே ஏ தான், 16th டே பி. சொல்கிறது புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸில் வந்துட்டு யார் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு ஆட் நம்பர் ஆஃப் டேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. சரிங்களா? பார்க்கலாம். இங்கே எனக்கு கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஏ வந்துட்டு 10 days, பி வந்துட்டு 20 daysன்னு சொல்கிறாங்க. டோட்டல் ஒர்க் எடுத்துக்கிறேன், எல்சிஎம் வந்து 20. இல்லை ஏவோட 1 day ஒர்க் பார்த்தீங்கன்னா 2 யூனிட், பியோட 1 day ஒர்க் வந்துட்டு 3 யூனிட். ஐம் சாரி 1 யூனிட். சரி, கரெக்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள் தெளிவாக அந்த வேர்டில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ இது ஏவோட 1 day ஒர்க்கு தனியாக செப்பரேட்டாக இருக்குது, பியோட 1 day ஒர்க்கு அது தனியாக செப்பரேட்டாக இருக்குது. இது ரெண்டும் ஆட் பண்ணி நான் 3ன்னு கொடுத்தேன்னு வச்சுங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 2 days ஒர்க்கு. புரிஞ்சுக்கலாம்? ஏவோட 1 day ஒர்க்கும் பியோட 1 day ஒர்க்கு இண்டிவிஜுவலாக இருக்குது, ஆட் பண்ணிட்டேன். நான் இப்போ இந்த 2 daysன்னு சொல்லாமல் ஜஸ்ட்டு 1 cyclic அந்த மாதிரி சொல்லிக்கிறேன். 1 cyclicனா ஏன்னா இப்போ தேர்ட் டே என்ன நடக்க போகுது, மறுபடியும் ஒரு 2 யூனிட் முடிக்க போகிறாரு. ஃபோர்த் டே வந்துட்டு ஒரு யூனிட் முடிக்க போகிறேன். இது மறுபடியும் ரிப்பீட் ஆக தான் நான் போயிட்டுருக்கு. அதனால் வந்துட்டு இப்போ ஒரு சைக்கிளிக் முடியும் போது எவ்வளோ ஆகுனா 3 யூனிட் முடிஞ்சிருக்கும். ஒரு சைக்கிளிக் முடியும் போது எவ்வளோ யூனிட் முடிஞ்சிருக்கும்? 3 யூனிட். நமக்கு இங்கே பாருங்களேன் எவ்வளோ டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 20 யூனிட் இருக்குது. அப்போ கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக யோசிங்க. 1 சைக்கிளிக் முடியும் போது 3 யூனிட் முடிங்கன்னா அப்போ 20 யூனிட்டுக்கு வந்துட்டு நியர்லி 6 சைக்கிளிக் எழுதிக்கலாம். சார் 7 எழுத முடியுது, 7 போட்டுனா 21 யூனிட். டோட்டல் ஒர்க்கை விட அதிகமாக போகும், லாஜிக் வராது. ஓகேங்களா? 6 சைக்கிளிக் பார்த்தீங்கன்னா 18 யூனிட். ஓகே, 6 சைக்கிளிக் வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு சைக்கிளிக் 2 daysனால் அப்போ 6 சைக்கிளிக் வந்துட்டு 12 days கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகே, இதெல்லாமே உங்களுக்கு புரியறதுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். 6 சைக்கிளிக் வந்துட்டு 18 யூனிட். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 2 யூனிட் இருக்கும். நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். 6 சைக்கிளிக் முடியுதுன்னா எவ்வளோ டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும்? ஒரு சைக்கிளிக் வந்துட்டு 2 daysனால் 6 சைக்கிளிக் வந்துட்டு 12 days கம்ப்ளீட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுற டே என்னவாக இருக்கும்? 13th டே. 13th டேங்கிறது ஆட் நம்பர் குறிக்குது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் டேஸில் யார் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இந்த ஒர்க்கை யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ சம்மில் தெளிவாக அந்த ஒர்க்கை யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஏ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏனால் ஒரு நாளைக்கு வந்துட்டு 2 யூனிட் முடிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இருக்கிறது தான் 2 யூனிட் தான் இருக்குது. அப்போ 13th டே வந்துட்டு ஏ வந்துட்டு அந்த ஒர்க் வந்துட்டு முடிச்சிருவார். புரிஞ்சுங்களா? எப்படின்னா 13th டே வந்துட்டு ஏ வரும்போது அவருக்கு முடிக்க வேண்டியது 2 யூனிட்டு. அவரோட 1 day ஒர்க் எவ்வளோங்க? எப்பவுமே டைம் அப்படி தான் கண்டுபிடிப்போம். இருக்கிற ஒர்க்கு 1 day ஒர்க்கில் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் எவ்வளோ வருது? சரி, எவ்வளோ கிடைக்குதுன்னா 1 day கிடைக்குது. அப்போ 13th டே முடியுதுன்னு சொல்லுவார். ஓகேங்களா? அப்போ ஜஸ்ட்டு ஏ வந்துட்டு இதுக்கு தனியாக ஒரு நாள் எடுத்துக்காரு. இந்த சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 12 days முடிஞ்சிருக்கு. மொத்தமாக வந்துட்டு இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 13 days. மறுபடியும் இந்த 13 days எப்படி கிடச்சிருக்குன்னா, இந்த எல்சிஎம்லேருந்து 1 day ஒர்க் கண்டுபிடிச்சி தனித்தனியாக 1 day ஒர்க் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் 3 யூனிட் காமிக்குது. 3 யூனிட்டுங்கிறது ரெண்டு பேர்த்தோட இண்டிவிஜுவல் டே. அப்போ 2 days தான் 1 சைக்கிளுக்கு வச்சுருக்கேன்.
1 சைக்கிளுக்கு 3 யூனிட்னா நமக்கு முடிக்க வேண்டியது 20 யூனிட். அப்ராக்சிமேட்டாக 6 சைக்கிளுக்கு வந்துட்டு 18 யூனிட் முடியுது. அப்போ ரிமைனிங் வந்துட்டு 2 யூனிட் இருக்குது. நம்மளே அப்சர்வ் பண்ணும்போது ஒரு சைக்கிளுக்கு 2 டேஸ் அப்படின்னா 6 சைக்கிளுக்கு வந்துட்டு 12 டேஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். ரிமைனிங் 13th டேங்கிறது 1 டேன்னு வச்சுக்கலாம். அந்த பர்டிகுலர் 1 டே வந்துட்டு யார் ஒர்க் பண்ண போகிறான்னா தான் ஒர்க் பண்ண போகிறா. அவருக்கு முடிக்க வேண்டியது 2 யூனிட். அவரால் அந்த ஒரு நாள் 2 யூனிட் முடிக்க முடியும். அப்போ தான் அதுக்கு வந்துட்டு 1 டே கிடைக்குது. செக் பண்ணி பார்த்து டோட்டல் டேஸுங்கிறத இங்கே ஒரு 1 டே, இந்த 6 சைக்கிளுக்கு 12 டேஸ், மொத்தம் வந்துட்டு 13 டேஸ் அந்த ஒர்க் முடிச்சு கொடுப்பாங்க. இது புரிஞ்சுங்களா? ஓகே, இன்னும் ஒரு 2-3 சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் தெளிவான ஐடியா கிடைக்கும். இதுவும் கொஞ்சம் முக்கியமான டைப் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, A can finish a work in 9 days, B can finish the same work in 12 days. In how many days the work will be finished if they work on alternative days starting with A? இதுதான் நமக்கான கொஷின்ஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி இதில் ஒரு சம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இங்கே இந்த பர்டிகுலர் இந்த டைப்பில் வந்துட்டு 2 பேர்த்தோட ஒர்க்கை வந்துட்டு நம்ம கம்பைன் பண்ணி எழுதும் போது 1 டேன்னு சொல்லக்கூடாது, 2 டேஸ். ஏன்னா பெர் டே வந்துட்டு அவங்கள ஒருத்தராக தான் தனித்தனியாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? நம்ம கொடுத்துருக்க டேஸ் பார்த்தீங்கன்னா 9 and 12னு கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் ஒர்க் வந்துட்டு 36. ஏ வந்துட்டு 9 டேஸில் முடிக்கிறான்னா ஏவோட பெர் டேக்கான ஒர்க் வந்து 4 யூனிட்டு. பி வந்துட்டு 12 டேஸில் முடிக்கிறான். பிக்கான பெர் டே ஒர்க் வந்துட்டு 3 யூனிட்டு. இப்போ நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் இவங்க 2 பேருமே தனித்தனியாக தான் ஒர்க் பண்ணுறாங்க செப்பரேட்டாக. அப்போ இவங்க 2 பேர்த்தோட ஒர்க்கை ஆட் பண்ணுன்னா இந்த 7 யூனிட் இருக்கு இல்லைங்களா, இது பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கான ஒர்க்கு. அந்த 2 டேஸ் தான் நான் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் 1 சைக்கிளுக்கு அப்படி வச்சுக்கிறேன். இப்போ அப்ராக்சிமேட்டாக நமக்கு எவ்வளோ முடிக்கணும் அப்படின்னா அக்யூரேட்டாக வந்துட்டு 36 யூனிட் முடிக்கணும். அப்போ ஒரு சைக்கிளுக்கு 7 யூனிட்னா அப்போ 36ங்கும் போது இது நம்ம தாங்க டேபிள் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 5 சைக்கிளிங்கும் போது 35 யூனிட் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஒரு சைக்கிளுங்கிறது 2 டேஸு. இந்த மாதிரி 5 சைக்கிளுக்கு முடியும் போது 35 யூனிட் முடிஞ்சிருக்கும். எதில் முடிஞ்சிருக்கும்? 36ல் இருந்து. அப்போ ரிமைனிங் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னா 1 யூனிட் இருக்கும். ஓகே, கவனிங்களேன். 5 சைக்கிளுக்குங்கிறது ஒரு சைக்கிளுக்கு 2 டேஸ்னால் அப்போ 5 சைக்கிளுக்கு எவ்வளோங்க? 10 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்குமா? 10 டேஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வர டே என்ன இருக்கும்? 11th டே. 11th டேங்கிறது ஆட் டே. அன்றைக்காக கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருப்பான். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணும்போது யார் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு ஆட் நம்பர் ஆஃப் டேஸில் ஒர்க் பண்ணுவாங்க. இங்கே 10 டேஸ் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ வரப்போகிறது 11th டே. அன்றைக்கி யார் ஒர்க் பண்ணியிருப்பான்? ஏ. ஜஸ்ட் ஏக்கு முடிக்க வேண்டிய ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா 1 யூனிட்டு. அவனால் 1 டேக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணிக்க முடியும்? 4. அப்போ செக் பண்ணி பார்த்து இவங்க எவ்வளோ டேஸ் எடுத்துக்கன்னா 1/4, அதாவது 4 நாள்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ மொத்தமாக டைம் கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் 5 சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 10 டேஸு. இப்போ ஒரு 4 நாள் 2 ஆட் பண்ணும்போது 10 1/4 டேஸ். ஓகேங்களா? நிறைய டவுட் வரும், எப்படி 10 1/4 கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னு. இங்கே பாருங்கள், 10 + 1/4 என்னதான்? 4 times 40, 40 + 1 41/4 தானே. இங்கே பாருங்கள், 4 வந்துட்டு 41ல் 10 டைம்ஸ் ரிமைனிங் 1. இது ஜஸ்ட்டு தாராளமாக இப்படி கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடம் வரும்போது என்ன பண்ணது தெரியாமல் டவுட்டாக இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேவோட ஒர்க் எவ்வளோ முடிஞ்சிருக்கும் இல்லை அந்த டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருக்கோ அதால் உங்களோட 1 டே ஒர்க்கு தான் டிவைட் பண்ணணும், மாற்றி டிவைட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? எனக்கு ரிமைனிங் எவ்வளோ ஒர்க்குனா 11th டே வரும்போது ஒரு பார்ட் இருக்குது, ஒரு யூனிட் இருக்குது. ஆனால் பினால் வந்துட்டு ஒரு நாளைக்கு 4 யூனிட் முடிக்க முடியும். அப்போ ஒரு யூனிட் முடிக்கிறதுக்கு எவ்வளோங்க? 1/4 தானே. ஓகே, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சம் கூட, ஏன்னா இது கொஞ்சம் ஒரு 2 to 3 சம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, கண்டினியூஸாக 2 டேஸ் ஒர்க் பண்ண மாட்டாங்க எந்த ஒர்க்கர்ஸுமே. ஏன்னா தெளிவாக கொஷின்ஸ் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு சம் எடுத்து அதில் ஒரு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, A can finish a work in 16 days, B can finish the same work in 12 days. In how many days the work will be finished if they work on alternative days starting with A ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம இந்த கொஷின்லேயுமே ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் லேர்ன் பண்ண தான் போகிறோம். பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஏன்னா ஆல்ரெடி இதில் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதனால் டேரெக்டாக சம் சால்வ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஏவோட டேஸ் பார்த்தீங்கன்னா 16, பியோட டேஸ் வந்துட்டு 12. இப்போ எனக்கு டோட்டல் பார்த்தீங்கன்னா 48 யூனிட்டு. ஏவோட பெர் டேக்கான ஒர்க் பார்த்தீங்கன்னா 3 யூனிட்டு, பியோடது வந்துட்டு 4 யூனிட்டு. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்கேன்னா, இந்த டோட்டல் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம் கண்டுபிடிக்கணும். அட் த சேம் டைம் வந்து 2 பேருமே ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த 7 யூனிட் ரெண்டுமே கம்பைன் பண்ணோம்னா 7 யூனிட்டுங்கிறது 2 டேஸ்க்கான ஒர்க்கு. அந்த 2 டேஸ் வந்துட்டு நான் 1 சைக்கிளுக்குன்னு வச்சுக்கிறேன். ஒரு சைக்கிளுக்கு முடியும் போது 7 யூனிட் முடிஞ்சிருக்கும். அப்போ அப்ராக்சிமேட்டாக 48 வரைக்கும் எவ்வளோ வரும்னா
6 cyclic 42 யூனிட் கரெக்டாக? ஏன்னா 7 cyclic அப்ளை பண்ண முடியும். 7 cyclic அப்ளை பண்ணோம்னா 1 cyclic 7னா 7 cyclic 49 போயிடும். டோட்டல் ஒர்க் கூட அதிகமாக போயிடும் சொல்லுவேன். அதனால் 6 cyclic 42 யூனிட். நீங்கள் நல்லா கவனிச்சுங்க, இங்கே 6 cyclicனா 12 days கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 யூனிட் இருக்கு. கரெக்டாக? இப்போ இங்கே 12 days கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா நெக்ஸ்ட் வர 13th டேங்கிறது 13th டே வந்துட்டு யார் ஒர்க் பண்ணுவா? ஒர்க்கை யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு அவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க. யார் இங்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கா? ஏ தான். அப்போ ஏ ஒர்க் பண்ணும்போது கவனிங்க, முடிக்க வேண்டியது 6 யூனிட் இருக்குது. ஏனால ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 3 யூனிட் தான் முடிக்க முடியும். அப்போ இதுக்கு எவ்வளோன்னு கேட்டால் நார்மலாக 6 days 2 daysன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இங்கே அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா ஏ வந்துட்டு கண்டினியூஸாக 2 days ஒர்க் பண்ண முடியாது. எல்லாமே தனித்தனியாக ஆல்டர்னேட் டேஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏ வந்துட்டு ஒரு நாளைக்கு முடிச்சு கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் வந்து பி தான் வருவான்னு சொல்லுவார். சரிங்களா? அப்போ 13th டே என்ன ஆகும்னா இருக்கிற ரிமைனிங் யூனிட்லேருந்து அந்த ஏனால அந்த டே ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிக்க முடியும்? 3 யூனிட். அது போக ரிமைனிங் 3 யூனிட் இருக்கும். சொல்கிறது புரிஞ்சுங்களா? 13th டே ஏ வரான். ஆனால் ஏக்கு டாஸ்க் வந்து 6 யூனிட் இருக்குது. ஏனால் அதிகபட்சமாக எவ்வளோ முடிக்க முடியும்? 3 யூனிட் தான். மறுபடியும் இப்போ ரிமைனிங் யூனிட் எவ்வளோ இருக்குன்னா 3 யூனிட் இருக்கும். அப்போ 13th டே முடிஞ்சு. இப்போ 14th டேன்னு பார்க்கலாம். 14th டே பார்த்தீங்கன்னா யார் வர அப்படின்னா பி வரப்பில். பிக்கான டைம் பார்த்தீங்கன்னா பிக்கான ஒர்க் இவ்வளோ இருக்குது. முடிக்க வேண்டிய டைம் பெர் டேக்கான யூனிட் எவ்வளோங்க? 4. அப்போ 3/4 நாள் 3/4th டே ஒர்க் பண்ணுவான். ஓகே, இப்போ உங்களுக்கு எது வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா டோட்டல் ஓகே, எல்சிஎம் எடுத்தது ஓகே, 1 day ஒர்க்கு 1 cyclic 7 யூனிட்னா இதுக்கு நியரஸ்ட்டு 6 cyclic 40 யூனிட். இது வரைக்கும் கிளியராக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் மறுபடியும் இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன். இப்போ 48ல் வந்துட்டு 6 cyclic 42 போச்சுன்னா ரிமைனிங் 6 யூனிட் இருக்குங்களா? ஓகே, 6 cyclicங்கிறது எவ்வளோ டேஸு? 12 days. அப்போ நெக்ஸ்ட் வரப்போகிறது 13th டேங்கிறது ஆட் டே. அன்றைக்கி யார் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னா ஒர்க்கை யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒர்க்கை யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? ஏ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ ஏனால் ஒரு நாளைக்கு நான் அதிகபட்ச ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா 3 யூனிட் தான். ஆனால் நமக்கு இங்கே 6 யூனிட் இருக்குது. அப்போ இந்த 6 யூனிட் முடிக்கிறதுக்கு ஏ வந்துட்டு லாஜிக் படி 2 நாள் ஒர்க் பண்ணும். ஆனால் இந்த பர்டிகுலர் கண்டிஷன் படி ஏ வந்துட்டு கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியாது. ஏ ஒரு நாள் ஒர்க் பண்ணனா அடுத்த நாள் பி தான் வர முடியும். அப்போ 13th டே அந்த பர்டிகுலர் ஒரு டேக்கு வந்துட்டு இருக்கிற 6 யூனிட்லேருந்து ஏவோட 3 யூனிட் போயிடும். ரிமைனிங் மறுபடியும் ஒரு 3 யூனிட் இருக்கும். அப்போ 13th டே கம்ப்ளீட் ஆச்சு. ரிமைனிங் 14th டே பார்த்தீங்கன்னா யார் ஒர்க் பண்ண போகிறோன்னா பி. பிக்கு எவ்வளோ முடிக்க வேண்டியது? 3 யூனிட் முடிக்க வேண்டியது. ஆனால் பினால் அதிகபட்சமாக பெர் டே ஒர்க் எவ்வளோங்க? 4 டிவைட் பண்ணும்போது 3/4 டே 3/4 டே. அப்போ எனக்கு மொத்தமாக எவ்வளோ டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 cycle இருக்குங்க, அதுக்கு ஒரு 12 days. 13th டே அது ஒரு 1 day. அப்போ 13 இங்கே 3/4 டேஸ். சார் கிளியர்? இது புரிஞ்சுங்களா? ஓகே, இதெல்லாம் இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? தென் இன்னும் ஒரே ஒரு சம் இருக்குது. எதுனா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா? இனி என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஏபிசி 3 பேர். இது ஆல்டர்னேட்டிவ்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா எவ்ரி 3rd day இல்லை எவ்ரி 4th day வந்துட்டு ஏ வந்துட்டு ரிமைனிங் டேஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். இவங்க என்ன பண்ணோன்னா ஒரு 4வது நாள் இல்லை 5வது நாள் வந்து மட்டும் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஒர்க் முடிக்கிறது எவ்வளோ டேஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஓரளவுக்கு புரிஞ்சுலிங்கன்னா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா A can finish your work in 20 days, B can finish the same work in 30 days and C in 60 days. In how many days the work will be finished if A is assisted by B and C on every 3rd day? Okay, இதுக்கான மீனிங் என்ன தெரியுங்களா? லாஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அல்டிமேட் கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதுக்கான டோட்டல் டைம் கண்டுபிடிக்கணும். கண்டிஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்ரி 3rd day வந்துட்டு B and C வந்துட்டு ஏக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா Day 1 ஏ மட்டும்தான் ஒர்க் பண்ணுவார், Day 2 அங்கேயும் ஏ மட்டும்தான் ஒர்க் பண்ணுவார், Day 3 வந்துட்டு பிஎன்சி ஏக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஏபிசி 3 பேருமே ஒர்க் பண்ணுவாங்க Day 3. நெக்ஸ்ட்டு அவங்க போயிடுவாங்க. Day 4 பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான் ஒர்க் பண்ணுவான், Day 5ம் ஏ மட்டும்தான், Day 6 பார்த்தீங்கன்னா ஏபிசி. இந்த சைக்கிளுக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு சொல்ல வரேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் வந்துட்டு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஏவோட டேஸு 20, பியோடது 30, சியோடது வந்துட்டு 60. டோட்டல் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் வந்துட்டு 60 யூனிட்டு. ஓகேங்களா? இப்போ ஏவோட 1 day ஒர்க் பார்த்தீங்கன்னா 3 யூனிட்டு, பியோடது 2, சியோடது 1 யூனிட்டு. இப்போ நான் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன், கவனிச்சிக்கங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா பியும் சியும் ஏ கூட என்றைக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd day தான். இப்போ உங்களுக்கு ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் Day 1 பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் ஒர்க் பண்ணியிருப்பார், Day 2
அதே ஏ மட்டும்தான். டே 3 பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? இதெல்லாம் சேர்ந்து தான் 1 சைக்கிளிக்னு சொல்லலாம். இதை தானே மறுபடியும் கண்டினியூ ஆக போகுது. அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 1 சைக்கிளிக் முடியும் போது எனக்கு எவ்வளோ யூனிட் முடிஞ்சிருக்குன்னா 6 + 3 + 3 12 யூனிட் முடிஞ்சிருக்கும். எனக்கு இப்போ எவ்வளோ யூனிட் முடிச்சாகணும் 60. அப்போ 1 சைக்கிளுக்கு 12 யூனிட் முடியுதுன்னா அப்போ அந்த 60 யூனிட்டுக்கு முடிக்கிறதுக்கு 5 சைக்கிளிக் போட்டு பாருங்கள். 5 × 12 60 முடிஞ்சிடும். சரிங்களா? அப்போ டேஸ் தான் நான் கேட்டிருக்காங்க. நமக்கே தெரியும் 1 சைக்கிளுக்கு வந்துட்டு 3 டேஸ்னா அப்படின்னா அப்போ 5 சைக்கிளுக்கு வந்துட்டு 5 × 3 டேஸ் 15 டேஸில் அந்த ஒர்க் முடிச்சிருவாங்க. இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுங்களா? எந்த ஒரே ஒரு லைன் மட்டும் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா பிஎன்சி வந்துட்டு ஏக்கு சப்போர்ட் பண்ணது வந்து டே 1 டே 2 கிடையாது, எவ்ரி 3rd டே. அப்போ டே 3 மட்டும் இவங்களோட 3 பேர்த்தோட ஒர்க்கு மட்டும் எழுதிக்கணும். டே 1 டே 2 வந்துட்டு ஏவோடது மட்டும். இதுதான் 4th டே என்ன ஆக போகுது, மறுபடியும் ஏவோட ஒர்க்கு. 5th டே ஏவோட ஒர்க்கு. 6th டே வந்துட்டு ஏபிசி. அதுதான் கண்டினியூஸ் ரிப்பீட் ஆக போகுது. அதுதான் நான் சைக்கிளிக்கும் எடுத்துகிட்டேன்னு சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? ஓகே, இதை ஞாபகம் வச்சுங்க. இதை வந்துட்டு என்ன சொல்கிறது, பார்க்குறது தான் கொஷின்ஸ் ஒரு மாதிரி ட்ரிக்கியாக இருக்கும், ஈஸியாக சால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ.